ஹாய் கைஸ், எடுத்துக்காட்டு 1.8 x = -5 1 3 4 மற்றும் y = ABC எனில் xலிருந்து yக்கு பின்வரும் உறவுகளில் எவை சார்பாகும்? சிம்பிளான கேள்வி தான். ஸோ என்ன 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க, 3 செக் பண்ணுறோமா? இப்போ R1 = ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் புக்கில் இருந்த டயக்ராமே நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். டயக்ராமில் பார்த்தோம்னா ஈஸியாக கணக்கு புரிஞ்சிடும். இப்போது -5, A 1, A 3, B. ஓகே, ஒன்றும் இல்லை. இந்த ரிலேஷன், அதாவது இந்த உறவு இந்த கொடுக்கப்பட்ட 2 ஈக்குவேஷனுக்கும் சார்பா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். அவ்வளோதான். இப்போ -5க்கு ஒரு நிழல் உரு இருக்குது. அதே மாதிரி 1, A 1க்கும் ஒரு நிழல் உரு இருக்குது. அதே மாதிரி 3, B 3க்கும் ஒரு நிழல் உரு இருக்குது. இப்போ இதில் 4க்கு நிழல் உரு இல்லை. ஸோ 300ல் இருக்கிற முதல் கணத்தில் இருக்கிற எல்லா உறுப்புக்கும் 2ஆம் கணத்தில் நிழல் உரு இருந்தால் தான் அது ஒரு சார்புன்னு நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஸோ அதனால் 4 belongs to X. ஆனால் 4க்கு Yயில் நிழல் உரு இல்லாததால் இது சார்பாகாது. அது டைரெக்டாக சார்பாகாதுன்னு சொல்லாமல் எல்லா காரணத்தையும் சொல்லி சார்பாகாதுன்னு கணக்க முடிச்சிட்டோம். அவ்வளோதான். அடுத்தது 2வது சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க? அதாவது 2வது ரிலேஷன் 2 -5, B 1, B 3, A 4, C. ஓகேங்களா? இப்போ செக் பண்ணி பார்த்துருவோமா? டயக்ராம் 5, B -5, B அடுத்து 1, B 3, A 4, C. அனைத்து உறுப்புகளுக்கும் எக்ஸில் அனைத்து உறுப்புகளுக்கும் ஒய்யில் நிழல் உரு உள்ளதால் இது ஒரு சார்பாகும். அவ்வளோதான். அடுத்தது 3rd சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க? R3 = -5, A 1, A 3, B 4, C 1, B. ஸோ இப்போ டயக்ராமில் பார்த்துடலாமா? 5, A -5, A 1, A 3, B 4, C 1, B. இப்போ உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த 1க்கு மட்டும் இங்கே 2 நிழலுரு இருக்குது, AB அப்படின்னு. ஸோ அதனால் இது ஒரு சார்பாகாது. ஸோ காரணத்தை டைரெக்டாக சொல்லி கணக்கை முடிச்சிடலாம். எக்ஸில் உள்ள 1க்கு மட்டும் Yயில் A மற்றும் B என 2 நிழல் உருக்கள் இருப்பதால் இது சார்பாகாது. அவ்வளோதான். தட்ஸ் ஆல்.